அவரோட அந்த கல்லறை அப்படின்றதும் வந்து சென்னையில் உள்ள கோயம்பேடுலேயே வந்துட்டு அவங்களோட அலுவலகத்திலே வச்சுருக்காங்க. எப்பயுமே போய் அதை பார்க்கலாம் அப்படின்றத அவங்க மனைவி அவங்களும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. யாருமே எதிர்பார்க்கல ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த அளவுக்கு மக்கள் திரண்டு வருவாங்க அப்படின்றது. ஏன்னா அதனால தான் கோயம்பேட்டில் வச்சுருந்ததை அதுக்கப்புறம் திரும்பியும் வந்துட்டு அருங்காட்சியகத்துக்கு மாற்றி அதுக்கப்புறம் திரும்பியும் வந்துட்டு இந்த அவங்களோட அலுவலகத்திலே வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஏன்னா மக்கள் அந்தளவுக்குலாம் கோயம்பேட்டில் வந்து நின்னாங்க அப்படின்னா டோட்டல் சிட்டியே வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து ஸ்தம்பிச்சு போயிடும் அப்படின்றது தான் உண்மை. அதனால் இந்த விஷயத்தை கொடுத்து ஐயா விஜயகாந்த் அவர்கள் மறைந்துட்டார் அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவர் வந்து சாதாரண மனுஷன் கிடையாது. எல்லாருக்கும் என்ன தேவை அப்படின்றத இயல்பு வாழ்க்கையில் எல்லாருக்கூடையும் இருந்து எல்லாருக்கும் ஒரு சிறப்பான விஷயத்தை செஞ்சுட்டு போயிருக்காரு. அதுக்கு மக்களாகிய நம்ம எல்லாருமே சந்தோஷப்படணும். ஆனால் அந்த மாதிரி ஒரு மனுஷனை வந்துட்டு நம்ம முதலமைச்சராக உட்கார வச்சு அழகு பார்க்கல. அந்த ஒரு குறை மட்டும்தான் நிறைய பேருக்கு இருக்குது.